ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு பப்படம் வச்சு பப்பட கறி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வானொலி அடுப்பில் வச்சு அதுக்கு கடுகு ஜீரகம் போட்டு தாளிக்க போகிறேன். கடுகு போடுறேன், அப்புறமா கொஞ்சம் ஜீரகம் 2 காஞ்ச வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போடுவோம். போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போது கொஞ்சம் பூடு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துருவோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருவோம். இது கூட கொஞ்சமாக உப்பை சேர்த்துருவோம். மசாலா ஐட்டங்களை சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுருவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக பெருஞ்சீரக பொடி. பச்சை வாசனை போகிற வரை கொஞ்சமாக வதக்கி விட்டுருவோம். பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிடுவோம். ஆல்ரெடி ஒரு தக்காளி போட்டிருக்கீங்க, அதனால் புளி எந்த அளவு வேணுமோ பார்த்து கொஞ்சமாக ஊற்றுங்க. இதை கொஞ்சம் நேரம் அப்படி கொதிக்க விட்டுருவோம். தண்ணியை சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். முதல்ல உப்பு போட்டிருக்கேன், அதை இனி ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டாலே போதுங்க. ரொம்ப திக்காக வேண்டாம், ஏன்னா நம்ம போட போதும் பப்படம், தமிழில் அப்பளம்னு சொல்லுவாங்க. சரி, அந்த பப்படத்தை போடுறப்ப எப்படியோ திக்காக தான் போகுது, அதனால் கொஞ்சமாக லிக்விட் பதத்திலே இருக்கட்டும். சரியா? இங்கே பாருங்கள், இந்த இதில் அப்படியே இருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் பாலை ஊற்றிடுவோம். சரியா? தேங்காய் பால் அதையும் ஊற்றி ரொம்ப கொதிக்கணும் தேவை கிடையாது, லைட்டாக ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் அதில் போட்டுருவோம். நான் ஒரு 10 பப்படத்தை பீஸாக கட் பண்ணி பொரிச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து பொடிச்சு போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப குழுன்னு ஆயிடக்கூடாது. இப்போ கொஞ்சம் பெருசாக இந்த அளவு போட்டால் தான் கொஞ்சம் அப்படியே ஒரு பீஸ் அப்படியே இருக்கும். கட் பண்ணுறப்ப கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுருங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பப்படத்தை முழுசாவே பொரிச்சிட்டு அதை பொடிச்சு போடுவாங்க, அப்படி போடாதீங்க. சரியா? இப்போ கொஞ்சம் பீஸாகவே போடுங்க. இப்போ இதை மேலே இந்த மாதிரி போட்டு ஒரு நிமிஷம் அப்படி லைட்டாக சிம்மில் வச்சு லைட்டாக இலக்கி விட்ருங்க. இப்போது டேஸ்டான பப்பட கறி ரெடிங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கவா? செம்ம டேஸ்ட்டுங்க, ப்ராமிஸாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.